ஹலோ மக்களே, இன்னைக்கு வெனஸ்டே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணும்போது பாஸ்மதி அரிசி ரொம்ப குழஞ்சிடுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு எப்படி பெர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 1.25 கப் தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் நல்ல உதிராக கிடைச்சிரும். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் 3 முட்டை சேர்த்துக்கலாம். உப்பு மிளகுத்தூள் சேர்த்து எக்கை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் எண்ணெய், பூண்டு, வெங்காயம் அண்ட் உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சிருக்க சாதம், சோயா சாஸ் அண்ட் முட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பேபிகார்ன் மஞ்சூரியன், மைதா, அரிசி மாவு, கொஞ்சம் மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பேபிகார்ன் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, வெங்காயம், குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பேபிகார்ன் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்திங்கன்னா ரெடி ஆகிடும்.